எல்லா சாதனைகளுக்கும் முதல் காரணம் ஆசைதான். ஆனால் பலவீனமான ஆசை பலவீனமான வெற்றியை தான் தரும். சின்ன நெருப்பு கம்மியான சூட்டை தானே கொடுக்கும். அதனால உங்களோட ஆசை கோலை ரீச் பண்ற வரைக்கும் தீராத தாகமா இருக்கணும். இதை நெப்போலியன் ஹில் திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்ல சொல்லியிருக்காரு. உலகத்துல மிக சிறந்த தன்னம்பிக்கை எழுத்தாளர்களோட படைப்புல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது இந்த புக். தன்னம்பிக்கை நூலா எப்பவுமே இருக்கிறது நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச் நூல் தான். ஒரு மனுஷன் வாழ்க்கையில எப்படி வெற்றி பெறுறது, எல்லா விஷயத்திலும் எப்படி சக்சஸ் ஆகுறது, வெற்றிக்கான விதிகள் தான் என்ன, சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் கிட்ட இருக்கிற நல்ல பழக்க வழக்கங்கள், அவங்க வெற்றி பெற காரணமா இருந்த எண்ணங்கள் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நெப்போலியன் ஹில் தன்னையே பணயமா வச்சு உழைச்சு தன்னோட வாழ்நாள்ல 25 ஆண்டுகளை செலவிட்டு எழுதின நூல் இது. எண்ணங்கள் எப்படி பொருளா மாறுது, நாம எண்ணத்தால எப்படி உயரலாம் அப்படிங்கிறத மிக விரிவா சொல்லுது இந்த புக். இந்த புக்கு எண்ணத்தோட ஆற்றலால சாதிக்க முடியுன்ற தன்னம்பிக்கையை வளர்த்து பல சாதனையாளர்களையும் உருவாக்கியிருக்கு. தமிழ்ல மனம் தரும் பணம் அப்படிங்கிற தலைப்புல வெளிவந்த விற்பனையிலையும் சாதனை படிச்சிருக்கு. சரி, விஷயத்துக்கு வருவோம். வாழ்க்கையில வெற்றி அடைய மிக முக்கியமான காரணமா இருக்கிறது எண்ணங்கள் தானே. அனுபவத்துல உணர்ந்து உறுதியா சொல்றாரு நெப்போலியன் ஹில். நம்மள பலரும் நிறைய பணம் இருந்தாதான் ஒன்றை செய்ய முடியும்னு நினைக்கிறோம். அதுவே யதார்த்தமாகவும் இருக்கு. ஆனா எண்ணத்தின் மூலம், ஆசையின் மூலம் நம்மால சாதிக்க முடியும்னு பல உண்மை வரலாற்று ஆதாரங்களோட உறுதியா சொல்றாரு நெப்போலியன் ஹில். அவர் சந்திச்ச வெற்றியாளர்கள்ல இந்த உலகம் போற்றிய சாதனையாளர்களான தாமஸ் ஆல்வா எடிசன், எமர்சன், ஹென்றி போர்ட்னு அவரோட பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி எண்ணத்தால் எப்படி உயரலான்னு இவங்க வாழ்க்கையில இருந்து பல உண்மை நிகழ்வுகளை ரொம்ப சுவாரஸ்யமா சுட்டி காட்டுறாரு நெப்போலியன் ஹில். நம்மளோட கோல்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம அடையணும், அதுக்கு எப்படி பிளான் பண்ணணும், வாழ்க்கையில நமக்கு என்னதான் வேணும்னு நிறைய மக்கள் கிட்ட தெளிவே இருக்கிறதில்ல. எப்படி ஒருத்தர் அதை உருவாக்கணும் அப்படின்னு அழகா சொல்றாரு நெப்போலியன் ஹில். அது மட்டும் இல்லாம ஆசை, நம்பிக்கை, சுயக்கட்டளை, சிறந்த அர்ப்பணிப்பு, நேர்த்தியான திட்டமிடல், முடிவெடுக்கும் பாங்கு, விடாமுயற்சி, ஒத்த மனம் படைத்தவர்களுடன் கூட்டணி, காதல் உணர்வை திருப்பிவிடும் பாங்கு, ஆழ்மனதின் சக்தி, மூளைத்திறன், ஆறாம் அறிவு, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விதம் எல்லாத்தையும் தெளிவா 13 படிகளோட ஒவ்வொரு அத்தியாயமா சொல்லியிருக்காரு. நம்ம மனசுதான் வெற்றியை தீர்மானிக்கிற மிக முக்கியமான கருவியா இருக்கு. அதை சரியா பயன்படுத்தணும், சரியா இயக்கணும், என்ன வேணுங்கிறதுல ஒரு தெளிவான திட்டமிடல் இருக்கணும். கற்பனையில ஒரு படமா நம்ம ஆசைப்படுறத பார்க்கவும் செய்யணும். அதை டெய்லியும் நீங்க பார்க்க உங்க மனக்கண்ணில் தொடர்ந்து விடாமுயற்சியோட லட்சியத்துல உறுதியாகவும் இருக்கும்போது நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாம் நினைச்ச மாதிரி நடந்துருது. மனமே அதை அடைகிறதுக்கான செயலையும் செய்ய தூண்டுது. காரணங்கள் சொல்றவங்க எப்பவுமே காரியத்தை கரெக்டா செய்ய மாட்டாங்க. காரியங்கள் செய்யறவங்க காரணமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் ஏன் வெற்றி அடையல, என்னோட சக்ஸஸை தடுக்கிறது எது அப்படின்னு லிஸ்ட்டு போடுறதெல்லாம் ஃபஸ்ட்டு நிறுத்திடுங்க. என்னோட கோலை நான் ரீச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு வலுவான காரணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நிச்சயமாக நம்மளால் அதை அடைய முடியும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அதுபோல் நம்ம மனசை நம்ம வளமாக வச்சுருந்தோன்னா எல்லாமே சரியாக நடக்கும். நம்ம ரொம்ப நம்பிக்கையோட எக்ஸைட்டடாக நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோன்னு வைங்க, நம்ம கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற முடியும். எப்படி கனவு காணணும், எப்படி குறிப்பாக கற்பனை பண்ணணும் அப்படிங்கிற அத்தியாயத்தை டெய்லியும் நீங்கள் படிக்கணும்னு நெப்போலியன் ஹில் சொல்கிறாரு. காரணம், நம்மளோட ஆழ்மனம் முழுமையாக என்னால் முடியும் அப்படின்னு நம்பணும். நான் சாதிக்க பிறந்தவன்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களை நிச்சயமாக அது சிறந்த வெற்றியாளராக உருவாக்கும். நான் என்னோட லட்சியத்தை அடையிறதுக்காக எந்த விலையையும் கொடுக்கறதுக்கு தயார்ன்ற மனநிலையில் தன்னோட வாழ்வையே பணைய வைக்கவும் தயாராக இருக்கிறவங்க தோல்வியை பற்றிலாம் கவலைப்படாமல் தொடர்ந்து வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது நிச்சயமாக ரீச் பண்ணிடுவாங்க. அவங்களோட சக்ஸஸை அவங்க கண்டிப்பாக ரிசீவ் பண்ணுவாங்க. உதாரணமாக பல உண்மையான சம்பவங்களை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி நம்மளை நம்பிக்கை பெற வைக்கிறாரு நெப்போலியன் ஹில். வாய்ப்புகளே இல்லை, எல்லா கதவுகளும் மூடப்பட்டுருச்சுன்னு நினைக்காதீங்க. எதிர்பாராத விதமாக வாய்ப்புகள் பின்வாசல் வழியை கூட திறக்கும். ஸோ
நம்பிக்கையான மனோபாவத்தோட, நம்பிக்கையான எண்ணங்களோட தொடர்ந்து நீங்கள் போகும்போது நிச்சயம் நீங்கள் அதை அடைவீங்க. ஆல் தி பெஸ்ட்.